வணக்க மக்களே, நான் உங்கள் பிளாக்கா ஜிகே. இன்றைக்கி நம்ம கேமில் ஃப்ரீ ஃபயர் கிக் ஆஃப் ரிங்குன்னு ஒரு ரிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் தான். இந்த ரிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுட்பால் ஜெர்சி தர போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்க நம்பரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ டைமண்ட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் ரிங் ஈவெண்ட் இந்த பணக்கார புலித்திக ப்ரைமேட் பிளேயர்ஸ்க்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நமக்கெல்லாம் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த ஈவெண்ட்டில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மெயின் பண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயமே நம்ம பேர் போட்டு வருது. அதுக்காகவே இந்த பண்டில் எடுக்கணும். இதில் இருக்க நம்பர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கஸ்டமைஸ் பண்ணல. நான் எந்த நம்பர் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு நமக்கு 250 டோக்கன் கேட்குறான். அது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. இது கூடவே இன்னும் 3 பண்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் வெறும் 100 டோக்கன் தான் கேட்குறான். இதுக்கு ஒரு 200 டோக்கன் கேட்டிருந்தா கொஞ்சம் ஒர்த்து தான். அதில் ஃபஸ்ட்டு பண்டில் இந்த ஒயிட் கலர் பண்டில். இதெல்லாம் சும்மா நார்மலான பண்டில்ஸ் தான். இதில் பெரிய எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் ஷூ நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் எல்லோ கலர். இது சும்மா கலர் பெயிண்ட் அடித்த பண்டில்ஸ் தான். ஒரே பண்டில் 3 கலரில் கொடுத்துருக்கான். சரிண்ணே, சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு பதிலாக வெள்ளை மஞ்சள் பச்சைன்னு கொடுத்துருக்கான். இந்த ஷூ நல்லா இருக்குதுங்க. இந்த ஷூ சத்தியமாக ஒர்த்தாக இருக்குது. அந்த பண்டிலில் ஒரு ஷூ இருக்குது. அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஆனால் அந்த பண்டில் நமக்கு சீக்கிரம் விழுந்துருச்சுன்னா நம்ம இந்த ஷூவை எடுப்போம். நமக்கு நம்ம ஐடியா பற்றி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு ஒன்றுமே உருப்படியாக உழுகாது. சரி, உங்களுக்காக இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 1000 டைமண்ட் இருக்குது. நம்மள்ட்ட ஆல்ரெடி 154 டோக்கன் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 90 ஸ்பின் பண்ணியிருக்கோம். இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டோக்கன் கொடுக்குறான். இப்போ தெரியுதா நான் ஏன் இவனை திட்டுறேன்னு? நம்ம ஐடிக்கு மட்டும் ஒன்றுமே உருப்படியாக கொடுக்கவே மாட்டான். கடுப்பாகுது. இதனால இந்த கோல்ட் ராயில் போயிட்டு ஒரு 10 ஸ்பின்னை போட்டுருவோம். இதில் ஏதோ பண்டில் கொடுத்து தொலைச்சிடாதா இந்த டைமில். அப்போ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்க லக்கெல்லாம் போயிடும். நல்ல வேலை கொடுக்கல. இப்போ அதில் போய் ஸ்பின் பண்ணுவோம். இதில் ஏதாவது கொடுக்குறானா? இந்த வாட்டி 90 டைமில் இந்த பண்டில் கொடுத்துட்டானா ஃப்ரீ ஃபயருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணுறது இல்லை. நீ இத்தனை நாள் எங்கிட்ட பிடுங்கின டைமண்டுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் எப்படி வாங்குறதுன்னு தெரில. 9 டோக்கன் கொடுத்துருக்கான். 6 டோக்கனுக்கு 9 டோக்கன் பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது? அடுத்த 90ல் கொடுக்குறேன். பண்டில் ஒயிட் கலர் பண்டில் கொடுத்துருக்காண்டி பக்கத்துலையே தான் அந்த மெயின் பண்டில் இருக்குது. அதை கொடுக்கலாம்ல. ஏன்னா இந்த பண்டில் ஒர்த்து இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சது தான். நீ ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்க. இந்த பண்டில் நான் வச்சுக்கிட்டு என்ன போகிறேன்? இந்த ஷூ. ஆனால் இந்த ஷூ ஒர்த்துங்க. இந்த ஷூக்காகவே இந்த பண்டில் ஒர்த்து. மற்ற 2 பண்டில் இருக்க ஷூ விட இந்த ஒயிட் கலர் பண்டிலுக்கு அந்த ரெட் கலர் ஷூ நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம மறுபடியும் இன்னொரு 90 ஸ்பின்னை 90 ஸ்பின்னு அப்பாலேருந்து சொல்லிட்டு இருக்கணும். 90 டைமண்டில் 5 ஸ்பின்னை போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ லக்கு போயிடுச்சில்ல, அதனால் இன்னொரு கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். கடைசியாக மறுபடியும் எங்கே அந்த ஈவெண்ட் அதுக்குள்ளே காணாமல் போகுது. இப்போ இப்போ 90 டைமண்ட் கொடுத்தோம்னா நமக்கு பண்டில் கொடுத்துருவானா? 2 2 1 1 1. இந்த 2 2 1 1 தவிர உனக்கு வேறு டோக்கனுங்களே கிடைக்காதா? கண்ணில் இந்த பக்கத்தில் ஒரு 5 10 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உழுகவே உழுகாது. அடுத்த 90க்கு என்ன? அது 2 2 1 1 1 1. இந்த 2 உழுந்து இந்த 1 உழுகுது. இல்லைன்னா அந்த 2 உழுந்து இந்த சைடு இருக்க 1 உழுகுது. இதை தவிர வேறு எதுவுமே உழுக மாட்டேங்குது. என்ன 500 டைமண்ட் தான் இருக்குது. நம்ம 250 டோக்கன் கிடைக்குமான்னு வேறு தெரியலையே. என்னடா இது? 90க்கு ஃபஸ்ட் டைம் 3 உழுந்துருக்குதுங்க. ஆனால் கடைசியில் எப்போ போல் வழக்கம் போல் 1 ஏமாந்து 1 மட்டும் 3ல் விழுந்துருச்சு. மீது எல்லாமே எப்போ போல் 2 1 தான் கொடுக்குறான். ஆகாவளி இன்னொன்று 460 டோக்கன் தான் இருக்குது. டைமண்ட் தான் இருக்குது. அடுத்த 90க்கு என்ன? 2 2 1 1 1. ஓ, இந்த வாட்டி நீங்கள் இந்த ரைட் சைடே விழுந்துட்டீங்க. லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி விழுந்துச்சுன்னு சொன்னனால கேனப்பையா. ஐயோ, இப்போ இந்த ஈவெண்ட் விட்டு பேசாமல் போயிடலானே தோணுது. 200 டோக்கனுக்கு மேலே வந்துருச்சு. வேறு எதுக்காக கூட ஸ்பின் பண்ணிடலாம். இப்போ என்ன 10 டோக்கன் கொடுத்துருக்கான். பரவாயில்ல. ஓ, இப்போ நான் 4 திட்டுனதுக்காக ஒரு 10 டோக்கன் கொடுத்துட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை? 218 டோக்கன் இருக்குது. எங்கிட்ட 280 டோக்கன் தான். 280 டைமண்ட் தான் இருக்குது. இதில் நமக்கு 3 இதில் என்ன 3 ஸ்பின் பண்ண முடியும். 5 இது மாதிரி இப்போ 8 கொடுத்துருவான். 8 அது கூட இல்லை, 7 தான் கொடுத்துருக்கேன். இந்த 7 டோக்கனை வச்சு நான் இன்னும் எப்படி 250 டைமண்ட் கலெக்ட் பண்ணி நான் அந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? கடுப்பாகுது. அடுத்த 90க்கு பச்சை கலர் பண்டில். பச்சை கலர் பண்டில்கள் யாரா உங்கள்கிட்ட கேட்டா? இந்த பண்டில்லாம் போட்டே ஆட மாட்டேன்டா. ஒர்த்தே இல்லைடா இந்த பண்டிலில்.
ஸோ இதெல்லாம் கலெக்ஷனுக்குன்னு கூட காட்ட முடியாதுடா, அந்தளவுக்கு ஒரு பண்டலுக்கடா. இந்த பண்டலுகளை எனக்கு கொடுக்குற அதுதான் இந்த பக்கத்துலேயேதுன்ற இருக்குது. இன்னும் கொஞ்சம் தானடா. ஐயோ ஐயோ, கடைசி 90 என்ன ஒன்றுமே கொடுக்கல. 9 இது. இப்போ இங்கிட்ட 7 டைமண்ட் வேணுமே, 7 டோக்கன் வேணுமே. நான் என்ன பண்ணுறது? 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணியும் ஒரு எத்தனை டோக்கன்? 90 டோக்கன் தான் கொடுத்துருக்கேன். 1000 டைமண்டுக்கு 90 டோக்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த 2 பண்டில் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த 2மே இத்து போன பண்டில்லாச்சே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ அந்த மந்த்லியில் ஒரு 50 டைமண்ட் இருந்துச்சு, அதை மட்டும் கிளைம் பண்ணியிருக்கோம். இப்போ 3 சிங்கிள் ஸ்பின் பண்ணலாம். இப்போ வேஸ்ட் பண்டில் நல்லா தட்டிட்டா தான் உனக்கு கிடைக்குதா? எத்தனை எத்தனை எத்தனை? 2 தவிர உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்போ நமக்கு இன்னும் 2 ஸ்பின் பண்ணணும். 5 டோக்கன் தான் இருக்குது. கிடைக்குமா 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 கிடைக்குமா? 20 என்னது ஒரு டோக்கனை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? டேய், மனசாட்சி இருக்காடா உனக்கெல்லாம்? கடைசி 20க்கு இப்போ ஒரு 5 டோக்கனில் விழுந்துடுறா. டே 2 அந்த 1-2லேயே நான் முடிச்சிட்டேடாடி. இப்போ என்கிட்ட டைமண்டும் இல்லை. நான் அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுப்பாகுதுடா காரையனா. டே, ஏன்டா இந்த மாதிரி என்ன சோதிக்கிற? பாருங்கள், நம்மள்ட்ட வந்து இப்போ 250 டோக்கன் இருந்தால் எடுத்துடலாம். நம்மள்ட்ட 248 டோக்கன் தான் இருக்குது. டைமண்ட் இல்லை, காலி. இவனை இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், என் ஐடிக்கு வந்து லக்கே இல்லைன்னு. அது எந்தளவுக்கு லக்கு இல்லைன்ட்டு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 டோக்கன் 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 டோக்கன் எனக்கு கிடைக்கலைங்க. ஆல்ரெடி 150 வச்சுருந்தேன். இப்போ இந்த கணக்குக்கு நம்ம பார்த்தோம்னாலே இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து 2500 டைமண்ட் வேணும். இந்த 2500 டைமண்டுக்கு இந்த பண்டில் வந்து ஒர்த் இல்லை தான். இருந்தாலும் நம்ம பேரை போட்டு வந்திருக்குதே ஃபஸ்ட்டு பண்டில், அதுக்காக இந்த பண்டில் வந்து எடுத்து வச்சுக்கணுங்கிறனால தான் இந்த ஈவெண்ட்லாம் நான் ஸ்பின் பண்ணேன். இது இல்லைன்னா நான் இந்த ஈவெண்ட்டில் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். வேறு எதாவது கன் ஸ்கின்னோ இல்லைன்னா எவோ வாலெட்டேஸு நான் ஸ்பின் பண்ணியிருந்தோம்னா அந்த 1000 டைமண்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும். இதில் வந்து இப்போ என்ன, இந்த பண்டில் கலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ரெட் கலர் ஷூ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் ஷூ இன்னும் நல்லாயிருக்கும். இதோட அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை போட்டோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பெருசாலாம் எந்த ஒரு இது இல்லை. நம்ம வந்து நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மெயின் பண்டில் வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த பண்டில் வந்து நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளை காலங்காத்திலே கதற விட்டுட்டேன் இந்த கரைனாக்காரன். இந்த கஷ்டப்பட்டு நான் இந்த மாதிரி கதனதுக்காகவே நீங்களாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களையெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். வரட்டா?